டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் முயற்சிக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்பதை இது வலுப்படுத்துகிறது. மேலும் இது வெறும் தொடக்கம்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நீதி, சமத்துவம் மற்றும் கூட்டாட்சி உணர்வை நிலைநிறுத்தும் நியாயமான எல்லை நிர்ணயத்தை கோரும் ஒரு முக்கிய தீர்மானத்தை தெலங்கானா மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதன் மூலம் அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. மொத்தம் உள்ள 12,487 பள்ளிகளில் 8,86,970 மாணவர்கள், 25,841 தனித் தேர்வர்கள் இன்று தேர்வு எழுதுகின்றனர். இது மட்டுமல்ல, சிறை கைதிகள் 273 பேருடன் மொத்தம் 9,13,084 பேர் 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதுகின்றனர். இதற்காக 4,113 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணியில் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குவதை முன்னிட்டு பள்ளி கல்வித்துறை சில நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வு அறைக்கு செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒழுங்கீன செயல்களுக்கு பள்ளி நிர்வாகம் உடந்தையாக இருந்தால் அந்த பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அன்பு தம்பி தங்கைகளுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். உற்சாகத்தோடும் துணிவுடனும் நம்பிக்கையோடும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் பதிவிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில், இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக மற்றும் சட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 11 மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை மாண்புமிகு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இலங்கை கடற்படையினர் கடந்த 3 மாதங்களில் 11 வெவ்வேறு சம்பவங்களில் 147 மீனவர்கள் மற்றும் 19 படகுகளை சிறைப்பிடித்துள்ளதை தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடலூரில் அரசு பேருந்தில் இருந்து இறங்கும் போது தவறி விழுந்த கல்லூரி மாணவி படுகாயமடைந்தார். பேருந்தை நிறுத்துவது போல சென்று திடீரென எடுத்ததால் பேருந்தில் இருந்து இறங்கும்போது மாணவி தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திடீரென பேருந்தை எடுத்ததன் காரணமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அலட்சியமாக பேருந்தை இயக்கியதாக தற்காலிக ஓட்டுநர் ரகோத்தமன், நடத்துனர் ஜெயபால் ஆகியோர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றிய இருவரையும் பணியிலிருந்து விடுவித்து கடலூர் அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் சானிட்டோரியம் இடையே சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. வாகனங்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சரக்கு ரயில் பெட்டி தடம் புரண்ட நிலையில் மற்ற வழித்தடங்களில் ரயில் சேவை பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை.
சரக்கு ரயில் பெட்டி தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 15,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுத் தேர்வுகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மாவட்டத்திற்கு சென்று தேர்விற்கு முந்தைய ஏற்பாடுகள் அனைத்தையும் பார்வையிட்டு உறுதி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொழித் தேர்விலிருந்து விலக்கு, தேர்வு எழுதுவதற்கு உதவியாளர், 1 மணி நேரம் கூடுதல் அவகாசம் என பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 2 கவுன்சிலர்கள் உட்பட 4 பேரை பதவி நீக்கம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 2 கவுன்சிலர்கள், தாம்பரம் மாநகராட்சியில் 1 கவுன்சிலர் மற்றும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர் ஆகியோர் உள்ளாட்சி விதிகளை மீறியதாக பதவி நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 5வது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம், தாம்பரத்தில் 40வது வார்டு கவுன்சிலர் ஜெயபிரதீப், உசிலம்பட்டி நகராட்சி தலைவரும் 11வது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தென் மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் ஐஓசி, பிபிசி, HPCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பழைய முறையில் வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. எண்ணெய் நிறுவனங்கள் புதிதாக ஏற்படுத்தியுள்ள ஒப்பந்தத்தை கண்டித்து எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் நியாயமானதாக இல்லை என நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்திருக்கிறது. அத்தோடு சம்பந்தப்பட்ட அரசுகளுடன் இணைந்து சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 2,182 கோடி ரூபாய் கல்வித்தொகை நிலுவையில் இருப்பதால் அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருந்தால் கூட்டணி கட்சிகள் எப்படி மதிக்கும் என நிர்வாகிகளிடம் ராகுல் காந்தி கடிந்து கொண்டிருக்கிறார். பீகார் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பேசிய அவர், ஒற்றுமையுடன் செயல்பட்டு கடினமாக உழைத்து வரும் தேர்தலில் அதிக இடங்களை வெல்ல வேண்டும் என்றும், அப்படி செய்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தியுள்ள ராகுல் காந்தி, பலவீனமாக இருந்தால் யார் மதிப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மியூரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் 2020ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டு பணியாற்றி வருகிறார். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை விஜய் அண்மையில் அறிவித்தார். கட்சியின் முதல் ஆண்டு விழாவும் அண்மையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். மறைந்த பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ஆத்மா சாந்தி அடைய இளையராஜா மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டுள்ளார். உடல்நலக் குறைவால் நடிகர் மனோஜ் காலமானார். அவரது மரணம் திரை உலகத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்நிலையில் மனோஜ் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் இளையராஜா மோட்ச தீபம் ஏற்றினார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.